நிறைய இருக்கு. பத்மஸ்ரீ ஆர் மகாதேவன் கான்பூர். அடுத்து பத்மஸ்ரீ ஆர் சீனிவாச பாகவதர் சென்னை. அடுத்து பத்மஸ்ரீ ஏவிகே ராஜேஷ். அடுத்து பத்மஸ்ரீ ஜிஎஸ் சம்பத் பாகவதர் ஹார்மோனியம் சென்னை. அடுத்து பத்மஸ்ரீ ஆர் சீனிவாச பாகவதர் சென்னை. அடுத்து பத்மஸ்ரீ வி கோபால் பாகவதர் மிருதங்கம். இந்த வாதாலாம் வந்து 2 வார்த்தை நான் சொல்லிவிடுவேன். முதல்ல உட்காந்துருக்காங்க சீனிவாச மாமா. அவர் வந்து சென்னையில் இருக்க ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அவருக்கு மாமிக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதுன்னு அவர் சுற்றுலா மாமியை பார்த்து போயிருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, அந்த வயசுலையும் பட்டணைக்கு விடாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. நான் உடனே பார்த்தேன், மணிப்பாக என்ன மாமா ஆட்டோவில் போகிறாங்க. ஆட்டோக்கெல்லாம் 200 ரூபா கேட்குறாங்க. நான் சைக்கிள்லேயே உள்ள போகிறேன், சைக்கிளில் போகிறேன்னா கைத்தொழு போகிறது. அந்த மாரி ஒரு தெய்வ பக்தியாகவும் உண்மையாகவும் நடந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறதுன்னா, வாழ்நாட்டில் பணங்காசு இல்லாமல் இல்லை, பொருளாதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த உடையில ஒரு கல்யாணம் சொல்லுவேன். என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாட்டில் வேட்டியில் நிறையா இருக்குது. விரோதத்தை வந்தால் வேட்டியாக கொடுத்து அதுக்காக நீங்கள் வேட்டி கொடுக்காம இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாருமே. பொதுவாகவே எப்படி சொல்லிக்கிறேன், வேதம், பாகவதம், நாம சங்கீர்த்தனம், சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார் ஓதுவன், இவர்களுக்கெல்லாம் எந்த குறையுமே வராது. படுத்தோம் மலை போல வந்தால் பனி போல போகுது. காரணம் என்னென்னா, அவெல்லாம் நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நாம சங்கீத குடும்பம் இன்னும் விரும்புவாங்க. காரணம் எங்கெல்லாம் பரம்பரை பாகவத குடும்பம். நடா கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், தாத்தா கணேச பாகவதர். அது தவிர அவரோட பையன் வந்திருக்காங்க. அவருக்கு குழந்தை அவருக்கும் உடம்பு சரியாக இருந்தாலும் உடம்போட விடக்கூடாது, அப்பா காரியம் பண்ணணும்ட்டு அவனால் முடியல. முடியாதவங்க செய்யக்கூடாதுங்கிற இடம் இல்லை. அவர் ஒரு லைனில் இருக்க ஜோசியை சொல்லிட்டு நிறைய வாக்குப்படைத்த இருக்கு. அவருக்கும் கடையில் ஒரு ஆஞ்சநேயர் ரொம்ப அபரிதமான பக்தி. அவள் குடும்பம் ஒவ்வொருத்தரும் சொல்லித்தான் நாயகம் கண்டுபிடியா நம்ம கோபால் விருதங்க சலைக்காமல் ஆட்சிட்டு இருக்காங்க. எந்த வாழ்நாளும் என்ன திறமையில கேட்க மாட்டான். ஆமாம், கான்பூர் மாமாவுக்கு தான் முதல்ல ஆச்சு. அவருடைய அனுகிரகம் தான் இன்னைக்கு பிரமாணம் ஆச்சுட்டு இருக்கா. அவரோட 100வது வயசு பூர்ணாபிஷேகத்துக்கு அவன் தான் மிருதம் வாசிக்கணும் பஜனைக்கு கண்டிப்பாக. அடுத்தபடியாக நம்ம ராஜேஸ்வரன் பாகவதர் ஒரு பேரை பார்த்து ஏவிகே ராஜேஸ்வரன் பாகவதர். அவன் அப்பா தான் திருச்சியில் இருந்து பக்கத்தில் ஆங்கிலையில் இருந்தார். அவன் ஊருக்குலாம் நிறைய போயிருக்கேன். எங்காத்துக்கு 4 மெட்ராஸில் இருப்போம். அவர் எங்காத்துக்கு இருக்கார், அவத்துக்கு 4 பேருக்கு. அவர் பெரிய பாகவதர். ரொம்ப அவ்வளோ ஒரு வசதியான சமாச்சாரம். இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் இந்த கிருஷ்ணகால சபாவில் மேளா நடந்துட்டு இருக்காங்க. அந்த மேளாக்கு ஒரு கைங்கரை பண்ணிட்டு இருக்க இன்னைக்கும் பாகவதர் கொடுக்குறதில்ல. கெட்ட பொருளை பாகவதரோட ஒய்ஃபு கொடுக்குறாரு, பொன்னாட்டியை கொடுக்குறாரு. பாகவத கைங்கரை சிவமணி 20,000 கொடுக்குறாரு. எவ்வளவு 20,000 கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றார், பஜனையில் வந்து பஜனைக்கே செலவு பண்ணுவாமான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஒரு பக்தியான பாகவதர். ஒரு கான்பூர் மாமா மகா பெரியவா வந்திருக்காங்க. நீங்கள் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் நடந்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக சம்பத்து பொருள நல்ல முடியாது மாமா, எனக்கு உடம்பு சரியா இல்லை, வரலேன்னு தான். இப்போவும் சொல்கிறேன், காலில் முட்டி காலில் தூசி கீசி போட்டுட்டு இன்னைக்கு எந்த முதல்ல ஆரம்பத்தில் பார்த்துப்பேன். நம்ம கேட்க நிறைய வாய்ச்சிருக்காங்க.
எல்லா மாதமும் பயன்படுத்திக்கிறார். கருவேப்பிலை மாரி பயன்படுத்திக்கிறார். சாப்பிடும்போது கருவேப்பிலை ஒதுக்கி விடுவா. காலைல கருவேப்பிலை நெத்தியில் மாட்டிட்டாங்க பண்ணுறது. அதெல்லாம் பாபாவில் யாரும் கட்டப்படலாம். அவனே காரணமாக சொன்னான், நான் கட்டப்படமா சௌரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சொன்னான். இந்த மாரி ஒரு 5 பாபாவுக்கு வருஷம் கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுக்குறதுன்னா அவளுக்கு கொடுத்து அவளை நம்ம பெருமாளையும் நாங்கள் கைதாடு பண்ணுறோம். எல்லாமே இதில் முதல் நம்ம கான்பூர் மாமாவுக்கு மரியாதை பண்ணுறோம். வணிகமான மதுரையிலேருந்து வந்திருக்கு. அவர் குற்றம் வச்சிருக்காரு. மாலை எல்லாம் கை தட்டு சொல்லுவாங்க. நீ பூமாலை போட்டாங்கம்மா, பூமாலை போட்டா பெரிய மாலை மாலை போட்டு மாலை இந்த மேலே போட்டா இந்த மாலை எவ்வளோ இருக்குன்னு காணாது. ஒரு மாலை போட்டு அடுத்தபடியாக நம்ம அவுட்டு கொடுங்க சிவசும சார். விருதுகள் சக்கரவர்த்தி கோபால் அண்ணா அவர்கள் மதிப்பிற்கு மரியாதை மாமா அவர்கள் முடிசூட்டுகிறார்கள். அனைவரும் கைப்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயிக்க மாமாக்கு வாங்க. அந்த இதை கொடுக்கணுமே அவார்டு. ஆமாம் ஒரு நிமிஷம் கையில் கொடுங்க. மாலை மேலே போடுங்கண்ணா. காலை மேலே மாலை மேலே எழுதிட்டுங்க அண்ணா. மாலை மேலே எழுதி Thank you.
அடுத்தபடியாக நம்ம சீனிவாச பாகவன் கேட்க மாமா இல்லை நல்லா கைத்தட்ட மாட்டேங்கிற ஒரு கொடுக்கும்போது மாலை கொண்டு போய் எங்கே கட்டுறாங்க அடுத்தபடியா நான் பெரிய படத்தேன் இங்கே இருக்கான் இங்கே இருக்கு மாலை கூட ஏன் கேட்டாலும் அவர்கிட்ட பணம் காசு இல்லாமல் இல்லை இந்த மாரி உள்ளவங்க தான் நம்ம ஆராதிக்கணும். வயசில் பெரியவர் அவர் வந்துட்டு போனாலே அந்த இடத்துல ஆசீர்வாதம்னால நல்லது நடக்கும். காரணம் என்னன்னு இந்த வயசுக்கு நம்மளால் நடக்க முடியல. அவர் பாடுறாங்கிறார் பாருங்க, வைக்க முடியல. சங்கீர்த்தன கலாநிதி அதை தவிர இன்னும் மேலே மேலே நிறைய கிடைக்கிட்டு நம்ம பாடுறது சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி திரும்பினாப்புல அடுத்து நாராயணன் இந்த பக்கம் பேச காமிக்கும் போட்டுட்டு அப்படியே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அது டைகர் அப்படிங்கிறது காட்டில் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம், ஜூவில் பார்த்துருக்கோம். ஆனால் மனிதர்கள் ஒரு டைகர் இருக்காது. அந்த காட்டில் இருக்கிற புலியை விட இங்கே ஒரு புலி வேகமாக வேலை செய்யணும். ஒரு மனித புலியாக இருக்கக்கூடிய டைகர் வந்து நம்ம இங்கே பாராட்ட. ஏன்னா புலி வந்து ஐயப்பனுக்கு வாங்க மாட்டாங்க. புலி ஏன்னா தாய்கிட்ட என்ன கேட்டாங்க, புலிப்பால் கேட்டாங்க. புலிப்பால் கொண்டு வந்து முடியாதுன்னாங்க. ஆனால் புலிப்பால் பகவான் கொண்டு வந்தார். அது மாதிரி ஒரு புலியாக இருந்து இன்னைக்கு பாகவத கைங்கரியத்தில் மிகப்பெரிய ஒரு நம்முடைய பழியிருக்கும் புலியாக இருந்து வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய டைகர் மாமாவை நம்ம ரொம்ப பாராட்டியாங்க. நம்ம பல விஷயங்கள் அவர் பார்க்குறோம். நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இருக்கேன். அர்ஜுனே இந்த பரசு அஸ்திரத்தை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறப்ப ஆஞ்சநேயர் ஒரு வானரமா முடிவெடுத்து ராமநாதத்தை ஒரு நதிக்கரையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறப்ப அர்ஜுனன் வந்து வானரத்தையும் ராமன் பெரிய திறமசாலி, அப்பேற்பட்ட ஒரு திறமசாலி ஒரு சரப்பாலத்தை கட்டக்கூடாதா, உங்களை வச்சு அவர் கட்டியிருக்கிறாரு, ராமருக்கு திறமை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தோட அர்ஜுனன் பேசின உடனே ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கிறாரு, நீ கட்டுப்பாடு, நான் கட்டுறேன். ஆனால் நான் கட்டின சரப்பாலம் கட்டினோம்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு, அந்த சரப்பாலம் உடையாம இருக்கணும். அப்படி உடைஞ்சது அப்படின்னா என்ன செய்யறது? அர்ஜுனன் சொன்னாப்புல, நான் வந்து ஒரு கேள்வி எடுத்து அந்த கீழே குடிச்சிடறேன் அப்படின்னு. நீ என்ன செய்யணும்? நான் தூக்கத்தான். நான் வந்து உனக்கு ஆயுள் கூட அடிமையா இருக்கு. உனக்கு உன்னுடைய தேர்கொடியில நான் பொடியா இருக்கிறேன், தேர்தல் பொடியா இருக்கேன். அர்ஜுனன் சிறப்பாளத்தை கட்டாமல் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் ராமநாதத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் சிறப்பாளத்தை கட்டணும்னு ஆஞ்சநேயர் கேட்கிறாரு,
ஏறி அப்படி காலை வச்ச உடனே பாலம் உடைஞ்சு போச்சு. அர்ஜுனன் ரொம்ப யோசனை நல்லா உடைஞ்சு போச்சு. அப்புறம் அர்ஜுனன் தந்தை தோல்வி விட்டு அனுமன் காலத்தில் கூட அந்த வேட்டி தீயில எனக்கு பிறகு என்னுடைய சகோதரர்களை காப்பாற்ற கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வேட்டி தீயில குதிக்க போறப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்முடைய பலராம் திருநாள் ஒரு அந்தனர் வேடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை பிரச்சனை சொன்ன உடனே இதுக்கெல்லாம் ஒரு சாட்சி வேணும், சாட்சி இல்லாமல் நீங்களாம் அப்படி பண்ண முடியாது, நான் சாட்சியாக இருக்கேன், அதனால திரும்ப நீங்கள் பாலத்தை கட்டுவாங்க. அது கொஞ்சம் போய் தைரியம் இல்லை, ஏற்கனவே எடுத்ததோட போச்சு, இப்போ கட்டினா என்ன எடுத்து சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணா நீ தாப்பா எனக்கு உதவியாக இருக்கணும், அதனால கிருஷ்ணன் என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு பாலத்தை கட்டணம் பண்ணி ஆஞ்சநேயர் அதில் ஏறுறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு, இருக்கிறாரு, பாலம் உடைக்கிறது. உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே பெருமாள் தன்னுடைய சக்கரதாரியாக தன்னுடைய சிவபக்தராக அப்படி சொன்னார், ஆச்சரியா பாலம் உடையணும், பாலம் ஒழுவாக்கக்கூடாதுன்னு நீ ராமனை நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்த, ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்த. கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஆணவத்தில் பாலத்தை கட்டணும். இப்போ உனக்கு ஆணவம் முடிஞ்சிச்சு, இந்த பாலத்தை வந்து அர்ஜுனால் ஜெயிக்க முடியாது, நீ ராமநாமத்தை வரல, அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி பாலத்தை கட்டணும். அதனால ஜெயிச்சதுல தோத்ததோ ஜெயிச்சதோ நீங்க இல்லை, நாமஸ்மரணை தான் ஜெயித்தது. அந்த நாமஸ்மரணை இருக்கிற வழியே அப்படிப்பட்ட ஒரு நாமஸ்மரணை நாம சங்கீர்த்தனம். அப்புறம் அதனால தான் அர்ஜுனனுக்கு நீங்கள் தேர்தக்கூடிய, ஏன்னா நீங்கள் அர்ஜுனன்கிட்ட இருந்து ஆஞ்சநேயத்தை சொல்ல நீ இருக்கிற வரைக்கும் மந்திரத்தில் கழிக்காது, அதனால அந்த தேர்தல் முடியாது போராட்டத்தோட காரணம் பண்ணாது. அதனால அந்த நாம சங்கீர்த்தனம் நாமஸ்மரணை இருக்கிற வரை இந்த உலகம் சொந்த மாதிரி எல்லாம் பாடும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இந்த நவநீத கிருஷ்ணன் இந்த சம்பந்தாங்க சாப்பிட போது அவர் பல கோவிலையும் பல நிறைய ஆன்மீகத்துக்கு போயிட்டு இருக்கார். கும்பாஷன்னா அவரை அங்கே பார்க்கலாம், ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு ஏகப்பட்ட அவர் சமாச்சாரம் வெளியே தெரியாது, அந்த மாரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க எஸ்ஆர்எஸ் நாகராஜன், நம்ம ஜேகே பாலாஜி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. அத்தனை பேரும் பரம சிவமாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ எடுத்துட்டியா. இப்போ நம்ம இவாளுக்கெல்லாம் மேடையில் உள்ளவாளுக்கெல்லாம் மரியாதை பண்ணிக்கலாம். சாமா மேலே போய் உட்காந்து உனக்கு சீட்டு ஏன் உன் சீட்டுக்கு போ சாமா. சார் நீங்களும் போங்க, புரிஞ்சுது சார், மேலே போயிடுவோம். மாடிக்காது சார், மேடையிலே உட்காந்துக்கலாம். 13ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரமாணமாக மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு வந்து எல்லாரும் நம்ம கலந்துக்கணும். ஏற்கனவே நம்மளால் எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கணும். நமக்கு எவ்வளோ பல வேலைகள், பல ஜோடிகள், பல ஆஃபீஸ் உத்தியோகங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்போ கீழே உள்ள ஜென்ரேஷன் குழந்தைகள்லாம் நிறைய கேர் பண்ணுவீங்க. நாம செய்யணும் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய கோயிலுக்கு வேண்டிட்டு கோலம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சு வேண்டியிருக்கு. மூட்டையாக துணி புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு காலமாக 8 மணிக்கு போன ராத்திரி 5 மணிக்கு போக சொல்லி வருது. அது மாதிரிலாம் எல்லாத்தையும் நல்லது கற்றுக் கொடுக்கலாம். படிப்பு வேண்டியதுதா, படிப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ் கொடுக்காது, அதை பற்றி சொல்லக்கூடாது, இல்லைன்னா வெளியில் கொண்டு விடுறான். அதனால் ஒன்றும் சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்கணும். நம்ம ஜென்ரேஷன் நம்மளுடைய கலாச்சாரங்கள் இதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அதுமாரி அதுக்கு தான் இந்த அவார்டு பாராட்டு இந்த சுவாமி இதெல்லாம் நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ராதா கல்யாணம் எனக்கு மட்டுமோ உங்களுக்கு மட்டுமே பண்ணுறதே கிடையாது. லோகம் க்ஷேமமாக இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிட்டெல்லாம் நான் உபன்யாசம் பண்ணலை. இன்னும் அடுத்தடுத்தபடியே நிறைய ஜோலி இருக்கு. கொஞ்சம் எல்லாமே லேட்டாக போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் ஆரம்பத்தில் லேட்டாக தான், கடைசி வரைக்கும் லேட்டாக தான் போவோம். அதனால தப்பு இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய அப்படி இருக்கு. அடுத்தபடியாக நம்ம கோவிந்தபுரம் ராமச்சந்திரன் மாமா வாங்க, நம்ம ஐபிஎஸ் சாமாக்கு போதுதான். உங்களுக்கு ராமச்சந்திரமூர்த்தி அங்கேயே இரு சாமா, சாமா அங்கேயே இரு.
சரி, திரும்பி கொஞ்சம் பாப்பாள் பார்த்தா நம்ம எஸ்ஆர்எஸ் நாகராஜன் மாமாக்கு நம்ம சாலை கொடுக்கலாம் மாலை வேலை கொடுக்கலாம் மாலை எடுத்துக்கலாம் நிறைய இருக்கா மாலை சால்வை அடுத்தபடியா இந்த டிபிஎஸ் சூரியநாராயணன் வரணும் அவர் என்கிட்ட பக்கத்தில் நம்ம பார்த்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி நிறைய நடந்துருக்கு இன்னும் நடக்க போகுது அந்த 10 நாள் பார்க்கணும் அந்த கோவிலில் காலேஸ்வரம் கோவிலில் 5ஆம் திருநாள் நாளைக்கு காத்தால 7 மணிக்கு போனோம் ராத்திரி 10:45 காலத்துக்கு வரேன் நான் ஆற்றுக்கு 2 தடவை கூட்டிட்டு போவேன் அவ்வளவு தெய்வ பக்தி அவர் மாமா மாமி 2 பேருமே அவர் வந்து நம்ம நெருங்க மரியாதை பண்ணணும் அந்த சிறு நவநீதகிருஷ்ணன் குடும்பம் நவநீதகிருஷ்ணன் மேலே மாலை மாலை நவநீதகிருஷ்ணன் சால்வையை போட்டுட்டு அடுத்தபடியா நம்ம ஸ்டேட் பேங்க் கல்யாணம் வாங்க எங்கிட்ட எல்லாம் டெய்லி நீங்க ஆற்றுல போகும்போது எப்போ பாரு கொடுங்க ஆற்றுல ஆற்றுல எப்போ பாரு பஜனை அந்த மாரி ஒரு நல்ல பெரிய மகா அவர் வந்திருக்காருன்னா அது நமக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் அவர் வந்து நம்ம சிவசுப்ரு மாமாவுக்கு மரியாதை பண்ணணும் 30 நாள் மார்கழி மாதம் பஜனைக்கு வந்துருக்காரு யாரால முடியும் கரெக்டாக 5 கொண்டு கொடுத்துருவேன் ராதே கிருஷ்ணா கல்யாண கிருஷ்ணன் கல்கி அவர் மாமியும் தெரியும் அவர் மாமியார் என்ன சொன்னா ஒருத்தர் ஊர்ல இல்லை இப்போ ஊருக்கு போயிட்டான் நான் இல்லைன்னா என் பொண்ணுகிட்ட வாங்கிக்கூடாது மாமா நீங்க அப்படி இல்லை மாமி நீங்க கொடுக்குறது நான் மாப்பிள்ளை போய் கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லும் கூட அந்த வருஷத்துலேருந்து அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏமா சரி தேங்க்யூ நம்ம இளைஞர் பஞ்சதி சமாஜத்துக்கும் ஏன்னா அடிக்கடி இளைஞர் பஞ்சதி சமாஜத்தை பற்றி சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கு எனக்கு தொடர்பு உண்டு அவனுக்கு எனக்கு தொடர்பு உண்டு எனக்கு ஏதாவது முன்னாடி இருப்பேன் நான் அவனுக்கு ஏதாவது முன்னாடி இருப்பேன் அதனால ஒவ்வொரு ஏகாதசி பஜனை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க 36 ஏகாதசி நம்ம ஒரே ஒரு கல்யாணம் வசூல் பண்ணிருக்காரு அதான் யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் படிக்கிறப்ப ஒரே ஒரு கல்யாணம் அவன் எங்க போறாரோ அந்த இடத்துலலாம் அவன் கேட்டு வாங்கி கொடுத்தாட்டாலும் அவன் கொடுக்க வச்சிரும் அந்த மாரி ஒரு யோகியத்தோடமா வாக்களித்தோட அந்த குழந்தை பரமட்சமாக இருக்கணும் அவள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அதை தவிர நம்ம மாதம் செகண்ட் சண்டே பெரியவா மகா பெரியவா சொல்லி இது இன்னும் பஜனை நடந்துட்டு இருக்கு நம்ம சாமா பண்ணிட்டு இருக்காங்க அது கொடுத்துட்டு இருக்கா நீங்க கொடுக்கலன்னா நாங்களாம் எங்கேயும் நடக்கிறது நீங்களாம் நிறைய கொடுக்குறது அதாவது நம்ம கொடுத்துட்ட மாதிரி யோசனை பண்ண வேண்டாம் நீங்க 5000 ரூபா கொடுத்தா ஒன்று 50000 ரூபாய் இன்கம் கண்டிப்பாக வந்துடும் வந்துட்டாளா வெளியே வந்துட்டாளா எப்படி கொடுக்கறதுக்கு போது யோசனையே பண்ண வேண்டாம் கொடுக்க எனக்கே கணக்குலாம் ஓடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியா நம்ம பாலாஜி சாருக்கு வாங்க சமயத்துக்கு வந்து சிபி சார் வாங்க சக்கர் வாங்க மேலே வாங்க இப்படி வாங்க பையன் இப்படி வாங்க வாங்க ஒரு நிமிஷம் இல்லை வாங்க வாங்க சொல்றேன் சார் ரைட் வாங்க நோ ப்ராப்ளம் சரி நானே நம்ம ஹோம்டே பாலாஜி சாருக்கு எனக்கு அவரை விட நான் வயசில் பெரியவர் அதனால அவருக்கு மரியாதை நான் தான் பண்ணணும் அதனால என் கையாலேயே நான் கலைமாமணி வாங்கியிருக்கேங்கிறதுனால அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால என்னுடைய கையாலேயே நான் பண்ணிவிடுவேன் இந்த மண்டபம் ஹோம்டே மட்டும் இல்லை அவர் பல இதுக்கு ரோட்டரி அதுக்கெல்லாம் பெருசாக நிறைய எடுத்துருக்காரு ஆமாம் கைவினை பண்ணிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் காலம்பரம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கார் 4 மணிக்கு வந்திருக்காரு அது உடனே நாளைக்கு இந்தியா கூட உடனே போயிடுவேன் கால் வச்சுருக்கார் எல்லா சோழியும் இருக்குது சோழியம் இருந்தாலும் அது
ரெண்டு பேருமே அப்படிதான். சோமியா நாராயணன் சரி, பாலாஜி சரி, அவ குடும்பம்லாம் பர்மனெண்ட் வாரத்தில் எப்போ போனாலும் ஒரு ஷேப்பாக மாமி பார்த்து மாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மாமியாக இருந்தாலும் சரி, அவன் என்ன சாப்பிட்றான், பால் சாப்பிட்றான், காஃபி சாப்பிட்றானா, இன்னும் வேண்டாம் வாங்க. அதுக்கு ஏதாவது குடும்பம்னா கொடுக்க வாழையா சொச்சமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், வியாதியே வரப்படும். சாலை போட்டு மாலையை போட்டு ராதே கிருஷ்ணா. பாருங்க, அந்த டயத்துக்கு சில விஐபிலாம் அந்த டயத்துக்கு தான் வர முடியும். காரணம் அவ்வளோ வேலைகள் இருக்கு அவருக்கு. யாராவது வந்துட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பேன். வாங்க நல்ல இன்னொரு சமாச்சாரம். இன்னைக்கு நங்கநல்லூர்லேருந்து நமக்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரசாதம் இருக்கு. ஜோரா கேட்டுருப்பாங்க. சோமியா சார் தான் ஒரு அபிப்பிராயம். அதனால அவர் நம்ம சேவமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அவருக்கு நானே செஞ்சுவேன். சால்வையை போட்டு மாலை கொடுங்க. இது இத்தனை இன்னும் சமாச்சாரம். இவ்வளவு தூரம் இந்த படிகமாலை, மகாபரிகா படம், விபூதி பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை நெல்லை பாலம் அவர் நல்லா இருந்துட்டு அவருக்கு கரெக்டாக நாளைக்கு மகாபரிகா ஆராதனை இருக்கு. அதனால இந்தமாரி நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அது பின்னாடி எல்லாம் ஆலய திருப்பணிலாம் நிறைய கொடுத்துட்ருக்கா. கம்பல்சரி கிடையாது. நோட்டீஸை கொடுத்த உடனே பணம் கொடுக்கணும்னு சில பேர் என்ன பண்ண நோட்டீஸை பார்க்காம சில பேர் பணம் கொடுத்துருவாங்க. நான் ரோட்டில் போகும்போதே பார்ப்பேன், மாமா உங்களால் நான் பத்திரிக்கை கொண்டு வரேன். என்ன மாமா நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், பத்திரிக்கை நான் வாங்கிக்கிறது தான் 500 பணத்தை கொடுக்கணும். அந்த மாரி பணம் கேட்கல பெரியவா. இந்த பணத்தை எல்லாரும் கொடுக்க போகிறேன். ஆலய திருப்பணி எல்லாரும் போகணும். நம்மளாம் எவ்வளோ முடிஞ்சது கொடுக்கலாம். இதில் ஜிபே நம்பர் என்கிட்ட கொடுக்கணும். ஸ்கேனர் இருக்கு. அவளால் முடிஞ்சது என்ன முடிஞ்சோ அவளுக்கு டைரக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் பெரிய புண்ணியம். அதில் நம்ம கும்மாணம், பாஸ்கர கேத்திரம், காசியை விட வீசம் போல அதிகம். இங்கே இருக்கோம்னா ரொம்ப பேர் வெளியில போயிட்டு பார்க்க எல்லா இடத்துக்கும் போறா. மறுபடியும் கடைசியில் கும்மாணமே வரா. காரணம் என்ன? இங்கே தான் பலன் ஜாஸ்தியாக இருக்கு. தஞ்சாவூர் பல கோவில்கள், இங்கே பல கோயிலில் ஆதிமுகேஸ்வரர் சுவாமி கோவில் உபவாசம் ரொம்ப மக்கள்லாம் இருக்கீங்க. அதனால இந்த ஆஞ்சநேயர் பிரசாதம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கப்படும்.